ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பகுதி 2. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். 500 கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து இதற்கு முந்தைய வீடியோவில் அப்டேட் பண்ணியாச்சு. இதற்கு முந்தைய வீடியோ நீங்கள் பார்க்கல, ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் லிங்க் மறுபடியும் தரேன், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பகுதி 2க்கான பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் அப்டேட் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு அல்ல. காசு கொடுத்து கடையில் ஒரு மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதுக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் இருக்கிற கொஸ்டினை படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஸோ எதை படித்தாலும் நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஸோ அதனால் நண்பர்கள் வந்து இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிற நண்பர்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி படிங்க. இல்லை எனக்கு வந்து வீடியோ பார்த்து படித்தா நல்லா மைண்டில் நிற்குதுன்னா வீடியோவும் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் வீடியோ பாருங்கள், உங்களோட விருப்பம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, குற்றியல் உகரத்தின் வகைகள். ஆன்சர் 6. குற்றியல் உகரத்தின் வகைகள் 6. கொஸ்டின் 2, குற்றியல் உகரம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை. குற்றியல் உகரம் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 3, குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை மாத்திரை. குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 10, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். ஆன்சர் 10. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். கொஸ்டின் 5, குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் கொங்கியாது. குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லு வந்து கொங்கியாது. இகரம் அப்படின்னா ஈ சவுண்ட் வரும், கி என்பது ஈன்னு சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் கான்செப்ட். கொஸ்டின் 6, பின்வரும் சான்றுகளில் முற்றிய லுகரம் அல்லாததை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பந்து. முற்றியல் லுகரம் அல்லாதது வந்து பந்து. கொஸ்டின் 7, மென்தொடர் குற்றிய லுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் மஞ்சு. மென்தொடர் குற்றிய லுகரம் மஞ்சு. கொஸ்டின் 8, இடைத்தொடர் குற்றிய லுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் எய்து. இடைத்தொடர் குற்றிய லுகரம் சான்று வந்து எய்து. கொஸ்டின் ஆன்சர் சொல்றதுனால உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், ஆனா அது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தொடர் அப்படின்னா என்னது, எரல வழல, இதுதான் இடைத்தொடர். இந்த எழுத்து இடம்பெற்ற சொல்லு வந்து எய்து. கொஸ்டின் 9, தோப்பியாது கேண்மியா ஆகிய சொற்கள் டேஸுக்கு சான்று. ஆன்சர் குற்றிய லிகரத்துக்கு சான்று. தோப்பியாது கேண்மியா ஆகிய சொற்கள் வந்து குற்றிய லிகரத்துக்கு சான்று. கொஸ்டின் 10, ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஆன்சர் சுரதா. ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வந்து சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர். ஆன்சர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர். ஆன்சர் சுரதா. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர் சுரதா. சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலிற்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். கொஸ்டின் 15, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் முண்டந்துறை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. இந்த புலிகள் காப்பகம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் காடு கூட்டல் ஆறு. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. கொஸ்டின் 18, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம் வந்து மேட்டுப்பாளையம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்த இடம். ஆன்சர் கோவை. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வந்து கோவை. கோவையில மேட்டுப்பாளையம். கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு எது. ஆன்சர் யானை. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு யானை.
கொஸ்டின் 21. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஐ என்பது 2 மாத்திரை. ஒரு சொல்ல முதல்ல வரும்போது அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுவே இடையிலும் இறுதியிலும் வந்தா அது 1 மாத்திரையில குறைந்து ஒலிக்கும். இப்ப வேட்கை, இப்ப கை என்பது கடைசியில் ஐ வந்திருக்கிறதுனால 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. இதுவே ஐ ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். தனியா வந்துச்சு அப்படின்னா அது 2 மாத்திரையில வரும். கொஸ்டின் 22. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆன்சர் பார்த்துக்குங்க. பணம் கிடைத்தது. இதை எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்செப்ட் ஒன்று ஞாபகம் வச்சு சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சுழினா 3 சுழினா பி அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மகர குறுக்கம் இடம்பெறும். இதில் எதனா ஒன்று வரலை அப்படின்னா அதில் மகர குறுக்கம் இடம்பெறாது. பணம் கிடைத்தது சாதாரணமாக அப்படியே சொல்கிறோம். அதனால குறுக்கம் இடம்பெறலை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். மூவிடங்களிலும் குறுகும் குறுக்கம் எது? ஐகார குறுக்கம். அடுத்ததா கொஸ்டின் 25. சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம். ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம் ஔகார குறுக்கம். வையம், சமையல், பறவை ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் ஐகார குறுக்கம். வையம், சமையல், பறவை இதில் பயின்று வர குறுக்கம் ஐகார குறுக்கம். கொஸ்டின் 27. ஔவையார், வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் ஔகார குறுக்கம். ஔவையார், வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஔகார குறுக்கம். சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம். ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லில் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு. மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு. மகரம் என்பது அரை மாத்திரை. அது எதனா ஒரு இடத்துல குறுகி வரும்பொழுது கால் மாத்திரையா. மகர எழுத்துக்கு பக்கத்துல பகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்க குறுகி ஒலிக்கும் கால் மாத்திரையா. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு. ஆயுதம் அரை மாத்திரை, அது குறுகும் போது கால் மாத்திரை. குறுக்கம் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து அரை மாத்திரை, அது குறுகி ஒலிக்கும் போது கால் மாத்திரை. மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு. மெய் எழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் 1. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு 1. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு 2. எடுத்துக்காட்டு ஐ. உயிர் நெடில் அது. பலம் வந்தான், போன், மருணம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் மகர குறுக்கம். மகர குறுக்கம் பயின்று வரும் மாத்திரை அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை. பகர எழுத்து 2 சுழினா 3 சுழினா அந்த இடத்துலலாம் மா என்ற அந்த மகர குறுக்கம் குறுகி ஒலிக்கும். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல் அஃது. ஆயுத எழுத்து முழுமையா ஒலிக்குது, அரை மாத்திரையில் ஒலிக்குது. மீதம் இருக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்குது. கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர். ஆன்சர் காவற்பெண்டு. கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆன்சர் புறநானூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். ஆன்சர் புறநானூறு. தமிழர்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 39. கோப்பெரு நற்கிள்ளி டேஸ் மன்னன். கோப்பெரு நற்கிள்ளி டேஸ் மன்னன். ஆன்சர் சோழ மன்னன். கோப்பெரு நற்கிள்ளி சோழ மன்னன். காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல். காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. யாண்டு என்ற சொல்லின் பொருள். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. கொஸ்டின் 42. கல்குட்டல் அலை என்பதன் பொருள் கல்லலை. கல்குட்டல் அலை கல்லலை. புலி தங்கிய குகை என்னும் தலைப்பில் அமைந்த பாடலை எழுதியவர்.
புலித்தங்கிய குகை. ஆன்சர் காவற்பெண்டு. புலித்தங்கிய குகை என்னும் தலைப்பில் அமைந்த பாடலை எழுதியவர் காவற்பெண்டு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை. கொஸ்டின் 45. பாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாசல் அலங்காரம். பாசல் கூட்டல் அலங்காரம். பாசல் அலங்காரம். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர். ஆன்சர் நா. வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் நா. வானமாமலை. கொஸ்டின் 47. கட்டபொம்மனின் நாடு. ஆன்சர் பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மனின் நாடு பாஞ்சாலங்குறிச்சி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம். ஆன்சர் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. கொஸ்டின் 49. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். ஆன்சர் நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் நேதாஜி. கொஸ்டின் 50. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். ஆன்சர் திருவிக்கா. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா. தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் 2. முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம். ஆன்சர் கமுதி. முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர். ஆன்சர் பாலகங்காதர திலகர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். கொஸ்டின் 4. பங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் நேதாஜி. பங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி. கொஸ்டின் 5. நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர். நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர். ஆன்சர் காமராசர். முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர் காமராசர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் 8. முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு. ஆன்சர் 1937. முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம். ஆன்சர் கமுதி. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் கமுதி. கொஸ்டின் 10. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1948. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் ராபி சேது. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேது. தமிழ் இன்பன் என்னும் நூலை எழுதியவர் ராபி சேது. தமிழ் இன்பன் என்னும் நூலை எழுதியவர் ராபி சேது. ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆன்சர் தமிழ் இன்பன். ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பன். கொஸ்டின் 14. வழக்கு டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2 வகைப்படும். வழக்கு 2 வகைப்படும். அவை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு டேஸ் வகைப்படும். இயல்பு வழக்கு டேஸ் வகைப்படும். ஆன்சர் 3. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு ஆகிய 3ம் இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு டேஸ் வகைப்படும்.
ஆன்சர் 3. தகுதி வழக்கு 3 வகைப்படும். அவை இடக்கரடக்கல், மங்கலம், குமுவுக்குறி. கொஸ்டின் 17. முன்பின் தொக்கப்போலி என குறிப்பிடப்படுவது. ஆன்சர் இலக்கணப்போலி. முன்பின் தொக்கப்போலி என்பது இலக்கணப்போலி. சுடுகாட்டை நன்காடு என்பது. ஆன்சர் மங்கலம். சுடுகாட்டை நன்காடு என்பது மங்கலம். மங்கலம் எதுல வருது? தகுதி வழக்குல வருது. அடுத்ததா போலி டேஸ் வகைப்படும். போலி டேஸ் வகைப்படும். ஆன்சர் 3 வகைப்படும். அவை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. பொன்னைப்பறி என்பர். இது எவ்வகை தகுதி வழக்குக்கு சான்று? ஆன்சர் குமுவுக்குறி. பொன்னைப்பறி என்பர். இது குமுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டு. 2 பேர் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசுறது புரியாது. பெரும்பனாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர். ஆன்சர் கடியலூர் உருத்திர கண்ணனார். பெரும்பனாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார். பெரும்பனாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். ஆன்சர் தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பனாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். உருத்திர கண்ணனார் வாழ்ந்த ஊர். ஆன்சர் கடியலூர். உருத்திர கண்ணனார் வாழ்ந்த ஊர் கடியலூர். அதனாலதான் கடியலூர் உருத்திர கண்ணனார். பெருங்கடல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருங்கடல் இச்சொல்லை பிரிச்சோம் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல். எதுகை இடம்பெறாத இணை. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். இதில் 2ஆம் எழுத்து ஒன்றி வராதது இரவு இயற்கை. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் அகநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. கொஸ்டின் 27. கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடிய புலவர். ஆப்ஷன் நல்லா கவனிச்சு பாருங்க. மருதன் இளநாகனார். மருதத்திணைய பாடத்தினாலதான் அவருக்கு மருதன் இளநாகனார்னு பேர் வந்துச்சு. கலித்தொகையில் மருதத்திணை பாடலை பாடியவர் மருதன் இளநாகனார். கவின்மிகு கப்பல் என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெறும் நூல். ஆன்சர் அகநானூறு. கவின்மிகு கப்பல் என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. எல் என்ற சொல்லின் பொருள். எல் அதற்கு பகல், அல்லுனா இரவு. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. ஆன்சர் முன்னீர். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கொஸ்டின் 31. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல் பட்டினப்பாலை. கொஸ்டின் 32. பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல். ஆன்சர் சேந்தன் திவாகரம். பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல் சேந்தன் திவாகரம். மரத்தினால் ஆன ஆணி. ஆன்சர் தொகுதி. மரத்தினால் ஆன ஆணி தொகுதி. கொஸ்டின் 34. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். ஆன்சர் இயற் சொல். எல்லாருக்கும் பொருள் விளங்கும் சொல்லு இயற் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது. ஆன்சர் திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல்லு திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. ஆன்சர் சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். கடல், கப்பல் என்பன. ஆன்சர் இயற் சொல். கடல், கப்பல் என்பது இயற் சொல். வங்கூழ், அழுவம் என்பன. வங்கூழ் என்பது காற்று, அழுவம் என்பது கப்பல். வங்கூழ், அழுவம் என்பது திரிசொல். ஒரு சொல்லு பல பொருள் தரும், அதுதான் திரிசொல். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் என்பன. ஆன்சர் திசை சொல். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் என்பது திசை சொல். வருடம், மாதம், கமலம் என்பன. ஆன்சர் வட சொல். வருடம், மாதம், கமலம் என்பன வட சொல். கொஸ்டின் 41. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை ஏடு கூட்டல் எடுத்தேன் என பிரிக்கலாம். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆன்சர் பிசிராந்தையார். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார். சமண முனிவர் பலரால் இயற்றப்பட்ட நூல். ஆன்சர் நாலடியார். சமண முனிவர் பலரால் இயற்றப்பட்ட நூல் நாலடியார். நாலடியார் டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று.
வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல். ஆன்சர் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் நாலடியார். விச்சை என்பதன் பொருள். ஆன்சர் கல்வி. விச்சை என்பதன் பொருள் கல்வி. கொஸ்டின் 49. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 50. திருக்குறளாளர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வி முனுசாமி. திருக்குறளாளர் என்று அழைக்கப்படுபவர் வி முனுசாமி. கொஸ்டின் 1. நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர். ஆன்சர் திருவள்ளுவர். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். கொஸ்டின் 2. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 42. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42. கொஸ்டின் 3. எழுதினான் என்பது. ஆன்சர் வினை பகுப்பதம். எழுதினான் என்பது வினை பகுப்பதம். கொஸ்டின் 4. பெயர் பகுப்பதம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 6. பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். கொஸ்டின் 5. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு. ஆன்சர் இடைநிலை. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை. கொஸ்டின் 6. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 2. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை 2. அவை நோ, து. கொஸ்டின் 7. பசு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஆ. பசு என்னும் பொருள் தரும் சொல் ஆ. கொடி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஈ. கொடு என்னும் பொருள் தரும் சொல் ஈ. ஈன ஈகை. கொஸ்டின் 9. இறைச்சி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஊ. ஊ அப்படின்னா இறைச்சி என்பது பொருள். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஏ. அம்பு என்னும் பொருள் தரும் சொல் ஏ. கொஸ்டின் 11. நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 12. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 6. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. கொஸ்டின் 13. பகாப்பதத்தின் வகை. ஆன்சர் 4. பகாப்பதத்தின் வகைகள் 4. கொஸ்டின் 14. வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. கொஸ்டின் 15. பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பார்ப்பெனில். பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பார்ப்பெனில். கொஸ்டின் 16. ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர். ஆன்சர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையினை எழுதியவர் தேனரசன். ஏறப் பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். ஆன்சர் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. கொஸ்டின் 18. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கொஸ்டின் 19. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். காளமேக புலவரின் இயற்பெயர். ஆன்சர் பரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். மாரி என்பதன் பொருள். மாரி என்பதன் பொருள். ஆன்சர் மழை. மாரி என்பதன் பொருள் மழை. கொஸ்டின் 22. பழமொழி 400 நூலின் ஆசிரியர்.
ஆன்சர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 18 கீழ்க்கணக்கு. பழமொழி 400 18 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 24 திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. ஆன்சர் பாண்டிய. திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. கொஸ்டின் 25 இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். ஆன்சர் பொதிகை மலை. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் தாமிரபரணி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர். ஆன்சர் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர் பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை டேஸ் என வழங்குதல் பண்டைய மரபு. ஆன்சர் பேட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர். ஆன்சர் திருநெல்வேலி. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் திருநெல்வேலி. இலக்கியங்களில் திருகூடமலை என்று குறிப்பிடப்படும் மலை. ஆன்சர் குற்றாலமலை. இலக்கியங்களில் திருகூடமலை என்று குறிப்பிடப்படும் மலை குற்றாலமலை. கொஸ்டின் 31 ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஓடை எல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர். ஆன்சர் கி.வா. ஜெகநாதன். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் கி.வா. ஜெகநாதன். கொஸ்டின் 33 நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்றும் வழங்குவர். ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவர். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர். ஆன்சர் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் திருமால். அந்தாதி என்பது டேஸ் வகைகளில் ஒன்று. ஆன்சர் சிற்றிலக்கிய. அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. கொஸ்டின் 36 நாலாயிர திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர். ஆன்சர் நாதமுனி. நாலாயிர திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர் நாதமுனி. கொஸ்டின் 37 இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இனிமை கூட்டல் சொல். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். கொஸ்டின் 38 முனைப்பாடியாரின் காலம். ஆன்சர் கிபி 13. முனைப்பாடியாரின் காலம் கிபி 13. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. ஆன்சர் 225. அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது. ஆன்சர் ஈகை. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது ஈகை. கொஸ்டின் 41 உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். ஆன்சர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். கொஸ்டின் 42 ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது. ஆன்சர் திருக்குறள். ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது திருக்குறள். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். செல்வத்து பயனே ஈதல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது.
ஆன்சர் ஊருணி. ஊருணி என்பதற்கு குளம், அதாவது நீர் நிறைந்த பகுதி. ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வாழ்க்கையின் கருவி. வாழ்க்கையின் கருவி. ஆன்சர் பொருள். வாழ்க்கையின் கருவி பொருள். கொஸ்டின் 47. ஊருணியை அகழ்ந்தவன். ஆன்சர் மனிதன். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். செல்வத்து பயன் டேஸ் வாழ்க்கை. ஆன்சர் ஒப்பறிவு. செல்வத்து பயன் ஒப்பறிவு வாழ்க்கை. கொஸ்டின் 49. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது. ஆன்சர் உவமையணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமையணி. கொஸ்டின் 50. வையகம் தகழியா வார்க்கடல் நெய்யாக என தொடங்கும் பாடலில் இடம்பெறும் அணி. ஆன்சர் உருவகம். வார்க்கடல் நெய்யாக, வையம் அகழியாக அப்படின்னு சொல்றது உருவகம். மயில் போல நடனம் ஆடினால், மயில் போல அப்படி வந்துச்சுன்னா அது உவமை. இரண்டும் ஒன்றே என்ற அளவு சொல்றது அது உருவகம். கொஸ்டின் 1. டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று. ஆன்சர் வயல். வயல் ஒரு நாட்டின் அரண் அன்று. கொஸ்டின் 2. ஒரு செயலை செய்யும் போது மற்றொரு செயலை செய்வதற்கு வள்ளுவர் கூறிய உவமை. ஆன்சர் யானை. ஒரு செயலை செய்யும் போது மற்றொரு செயலை செய்வதற்கு வள்ளுவர் கூறிய உவமை யானை. கொஸ்டின் 3. பிறப்போக்கும் டேஸ் உயிருக்கும். ஆன்சர் எல்லா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். கொஸ்டின் 4. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தன் கூட்டல் நாடு. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு. கொஸ்டின் 5. முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஆன்சர் கண்ணதாசன். முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன். கொஸ்டின் 6. இயேசு காவியத்தை இயற்றியவர். ஆன்சர் கண்ணதாசன். இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 7. டேஸ் உடையோரே நற்பேறு பெற்றவர் ஆவர். ஆன்சர் இரக்கம். இரக்கம் உடையோரே நற்பேறு பெற்றவர் ஆவர். கொஸ்டின் 8. தானூறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தான் கூட்டல் ஒரு. தானூறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. கொஸ்டின் 9. தன்னை அறிதல் கவிதை இடம்பெறும் நூல். ஆன்சர் மக்களுக்கு சொன்ன கதை. தன்னை அறிதல் கவிதை இடம்பெறும் நூல் மக்களுக்கு சொன்ன கதை. கொஸ்டின் 10. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ஆன்சர் சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். கொஸ்டின் 11. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஆன்சர் ஒத்துழையாமை. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். கொஸ்டின் 12. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். ஆன்சர் நாடாளுமன்றம். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். கொஸ்டின் 13. எதிர் ஒலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் எதிர்கூட்டல் ஒலித்தது. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது. கொஸ்டின் 14. முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் முதுமொழி. முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. கொஸ்டின் 15. கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் தலைவர். ஆன்சர் காயிதே மில்லத். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் தலைவர் காயிதே மில்லத். கொஸ்டின் 16. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூண்ட ஆண்டு.
ஆன்சர் 1962. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூண்ட ஆண்டு 1962. கொஸ்டின் 17. காகிதம் இல்லத்தின் இயற்பெயர். ஆன்சர் முகமது இஸ்மாயில். காகிதம் இல்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். கொஸ்டின் 18. காகிதம் இல்லத் ஜமால் முகமது கல்லூரியை உருவாக்கிய இடம். ஆன்சர் திருச்சி. காகிதம் இல்லத் ஜமால் முகமது கல்லூரியை உருவாக்கிய இடம் திருச்சி. கொஸ்டின் 19. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. ஆன்சர் பொருளாகு பெயர். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். கொஸ்டின் 20. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது. ஆன்சர் சினையாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். கொஸ்டின் 21. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. ஆன்சர் இரட்டை கிளவி. மழை சடசடவென பெய்தது இத்தொடர் இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தராது. கொஸ்டின் 2. அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை வரை அடுக்கி வரும். ஆன்சர் 4. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை வரை அடுக்கி வரும். கொஸ்டின் 23. போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது டேஸுக்கு சான்றாகும். ஆன்சர் இடவாகு பெயர். போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது இடவாகு பெயருக்கு சான்றாகும். கொஸ்டின் 24. டிசம்பர் சூடினாள் என்பது டேஸுக்கு சான்றாகும். ஆன்சர் காலவாகு பெயர். அடுத்ததா கொஸ்டின் 25. பொங்கல் உண்டான் என்பது டேஸுக்கு சான்றாகும். ஆன்சர் தொழிலாகு பெயர். கொஸ்டின் 26. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆன்சர் சமுதாயம். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும். கொஸ்டின் 27. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் நிலவென்று. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. கொஸ்டின் 28. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் தமிழ் எங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள். கொஸ்டின் 29. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் அமுது கூட்டல் என்று அமுதென்று. கொஸ்டின் 30. செம்பயிர் அந்த சொல்லை பிரித்தோம் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் சீர்மை கூட்டல் இளமை. சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை சீரிழமை. கொஸ்டின் 32. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 33. கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கணினி தமிழ். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். கொஸ்டின் 34. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 35. மா என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கொஸ்டின் 36. கழுத்தில் சூடுவது. தார். தார் என்பதன் பொருள் மாலை. கொஸ்டின் 37. கதிரவனின் மற்றொரு பெயர். ஆன்சர் ஞாயிறு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கொஸ்டின் 38. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வெண்மை கூட்டல் குடை வெண்குடை. கொஸ்டின் 39. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு. கொஸ்டின் 40. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். கொஸ்டின் 41. சித்தம் என்பதன் பொருள். ஆன்சர் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். ஆன்சர் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். கொஸ்டின் 43. நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள். கொஸ்டின் 44. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே.
கொஸ்டின் 45. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் முத்துச்சுடர். முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். கொஸ்டின் 46. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் நிலா ஒளி. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. கொஸ்டின் 47. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தட்பம் கூட்டல் வெப்பம். தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். கொஸ்டின் 49. வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வேதி கூட்டல் உரங்கள். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். கொஸ்டின் 49. தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் தரை இறங்கும். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். அடுத்ததா கொஸ்டின் 50. வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வழித்தடம். வழி கூட்டல் தடம் வழித்தடம். கொஸ்டின் 2. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. ஆன்சர் துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. அடுத்ததா கொஸ்டின் 3. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஆன்சர் அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். கொஸ்டின் 4. ஒருவருக்கு சிறந்த அணி. ஆன்சர் இன்சொல். இனிமையான சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இனிமையான சொல் இன்சொல். கொஸ்டின் 5. உடல் நோய்க்கு தேவை. உடல் நோய்க்கு தேவை. ஆன்சர் ஔடதம். உடல் நோய்க்கு தேவை ஔடதம். ஔடதம் என்பது மருந்து. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. ஆன்சர் ஒருமித்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கொஸ்டின் 7. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஓய்வு கூட்டல் அற. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. கொஸ்டின் 8. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஏன் என்று. ஏன் கூட்டல் என்று ஏன் என்று. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கண்டு கூட்டல் அறி. கண்டறி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. கொஸ்டின் 10. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம். கொஸ்டின் 11. அவன் எப்போதும் உண்மையையே. ஆன்சர் உரைக்கிறான். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கிறான். கொஸ்டின் 12. ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆழம் கூட்டல் கடல். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். கொஸ்டின் 13. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் விண் கூட்டல் வெளி. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. கொஸ்டின் 14. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் நீலவான். நீலம் கூட்டல் வான் நீலவான். கொஸ்டின் 15. இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் இல்லாது இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். கொஸ்டின் 16. நுட்பமாக சிந்தித்து அறிவது. ஆன்சர் நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. கொஸ்டின் 17. தானே இயங்கும் இயந்திரம். ஆன்சர் தானியங்கி. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. கொஸ்டின் 18. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது.
ஆன்சர் நின்று கூட்டல் இருந்த. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆ கூட்டல் உருவம், அவ்வுருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. கொஷின் 31. மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மாசற என்பது மாசு கூட்டல் அற மாசற. கொஷின் 32. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது குற்றம் இல்லாதவர். கொஷின் 33. சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஔவையார். ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் ஔவையார். கொஷின் 35. மன்னன் சொல்லுக்கு தமிழில் வழங்கும் வேறு பெயர். ஆன்சர் கோ. கோ என்பது மன்னனை குறிக்கிறது. ஔவையார் படைப்புகளில் பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் புதிய ஆத்திச்சூடி. ஔவையார் படைப்புகளில் பொருந்தாதது புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஷின் 37. மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் 31. மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. துன்பத்தை வெல்ல டேஸ் வேண்டும். ஆன்சர் கல்வி. துன்பத்தை வெல்ல கல்வி வேண்டும். கொஷின் 39. நெறி என்னும் சொல் தரும் பொருள். ஆன்சர் வழி. நெறி என்னும் சொல் தரும் பொருள் வழி. கொஷின் 40. மானமில்லா டேஸுடன் சேரக்கூடாது. ஆன்சர் கோழை. மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. கொஷின் 41. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். ஆன்சர் தந்தை பெரியார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். கொஷின் 42. காமராசர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் மதுரை. காமராசர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் மதுரை. கொஷின் 43. காமராசரின் சிறப்பு பெயர். ஆன்சர் கருப்பு காந்தி. காமராசரின் சிறப்பு பெயர் கருப்பு காந்தி. கொஷின் 44. காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் சென்னை. காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் சென்னை. கொஷின் 45. காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. ஆன்சர் 1976. காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. கொஷின் 46. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? ஆன்சர் 6000. கொஷின் 47. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆன்சர் கண்ணில். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க மறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மெல்லின எழுத்துக்கள் என்ன? ஞெஞன நமன. இந்த 6 எழுத்துக்களும் தான் மெல்லின எழுத்து. இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? சிம்பிள் கான்செப்ட் தான். இணை எழுத்துக்கள்னா அந்த எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்து. வந்தான் இந்தி என்பது மெல்லின எழுத்து. பா என்பது அதோடைய இணை எழுத்து. தம்பி இம்முக்கு இணை எழுத்து பா. அப்ப 3 சுழினாவுக்கு இணை எழுத்து என்ன? இட்டுக்கு 3 சுழினா இணை எழுத்தா வரும். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில். கொஸ்டின் 48. தவறான சொல்லை வட்டமிடுக. ஆன்சர் வென்றான். தவறான சொல் வென்றான். கொஸ்டின் 49. தமிழ் எழுத்துக்களில் டேஸ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆன்சர் ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. கொஸ்டின் 50. ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். ஆன்சர் இ. ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்தாகும். எந்த எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்தாகும்?
ஆன்சர் அவ். அவ் என்பது ஊ என்பதன் இணை எழுத்தாகும். கொஸ்டின் 2, இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து. ஆன்சர் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. கொஸ்டின் 3, நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது. ஆன்சர் அளபெடை. நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது அளபெடை. கொஸ்டின் 4, ஓவோதல் என்பது. ஆன்சர் அளபெடை. ஓவோதல் என்பது அளபெடை. கொஸ்டின் 5, ஆசரக்கோவையின் ஆசிரியர். ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். ஆசரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். கொஸ்டின் 6, ஆசரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆசரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. கொஸ்டின் 7, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர். ஆன்சர் கயத்தாறு. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தாறு. கொஸ்டின் 8, ஆசரக்கோவை எந்த நூல்களில் ஒன்று. ஆன்சர் 11 கீழ்க்கணக்கு. ஆசரக்கோவை 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 9, நட்டல் என்பதன் பொருள். நட்டல் என்பதன் பொருள். ஆன்சர் நட்பு கொள்ளுதல். நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். கொஸ்டின் 10, நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக ஆசாரக்கோவை குறிப்பிடுபவை. ஆன்சர் 8. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக ஆசாரக்கோவை குறிப்பிடுபவை 8. கொஸ்டின் 11, பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பாட்டு கூட்டல் இசைத்து. பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்ணுரங்கு. அந்த சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா கண் கூட்டல் உரங்கு கண்ணுரங்கு. கொஸ்டின் 13, வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வாழை இலை. வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கை கூட்டல் அமர்த்தி. ஆன்சர் கையமர்த்தி. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. கொஸ்டின் 15, உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர் சொல். ஆன்சர் மறைந்த. உதித்த அந்த சொல்லுக்கு எதிர் சொல் மறைந்த. பார் என்ற சொல்லின் பொருள். பார் அதற்கு என்ன பொருள். ஆன்சர் உலகம். பார் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா உலகம். தாலாட்டு டேஸ் இலக்கியங்களில் ஒன்று. ஆன்சர் வாய்மொழி. தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டு பிரிக்கும் முறை. ஆன்சர் தாள் கூட்டல் ஆட்டு. தாலாட்டு தாள் கூட்டல் ஆட்டு. கொஸ்டின் 19, பண் என்ற சொல்லின் பொருள் என்ன. ஆன்சர் இசை. பண் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா இசை. கொஸ்டின் 20, தாள் என்னும் சொல் தரும் பொருள். தாள் என்பதன் பொருள். ஆன்சர் நாக்கு. தாள் என்பதன் பொருள் நாக்கு. விழா காலங்களில் வீட்டின் வாயில் மாவிலையால் டாஸ் கட்டுவர். ஆன்சர் தோரணம். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். கொஸ்டின் 22, பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் பொங்கல் அன்று. பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. கொஸ்டின் 23, போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. போகி பண்டிகை. ஆன்சர் போகி கூட்டல் பண்டிகை. கொஸ்டின் 24, லோரி என்று கொண்டாடப்படும் திருவிழா. ஆன்சர் பொங்கல். லோரி என்று கொண்டாடப்படும் திருவிழா பொங்கல். லோரி பண்டிகை கொண்டாடப்படும் மாநிலம் பஞ்சாப். கொஸ்டின் 25, ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டின் மற்றொரு பெயர். ஏறு தழுவுதல் அதற்கு மற்றொரு பெயர் மாடு பிடித்தல். மாடு பிடித்தல்.
கொஸ்டின் 26. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது. ஆன்சர் தை முதல் நாள். திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை முதல் நாள் தொடங்குது. கொஸ்டின் 27. மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஆன்சர் போகி திருநாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் வந்து போகி திருநாள். கொஸ்டின் 28. விருந்தினரின் முகம் எப்போது வாடும். ஆன்சர் நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகமும் வாடும். கொஸ்டின் 29. நிலையான செல்வம். ஆன்சர் ஊக்கம். நிலையான செல்வம் ஊக்கம். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் உள்ளுவதெல்லாம். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். அசைவிலா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் அசைவு கூட்டல் இலா. கொஸ்டின் 32. முகர்ந்து பார்த்தால் வாடுவது. முகர்ந்து பார்த்தால் வாடும் மலர். ஆன்சர் அனிச்ச மலர். முகர்ந்து பார்த்தால் வாடும் மலர் வந்து அனிச்ச மலர். வயல் சொல்லின் வேறு பெயர். ஆன்சர் கழனி. வயல் அதற்கு வேறு சொல் வந்து கழனி. வீரகாவியம் படைத்தவர். வீரகாவியம் படைத்தவர். ஆன்சர் முடியரசன். வீரகாவியம் படைத்தவர் முடியரசன். ஆழி சொல் தரும் பொருள். ஆழி அதற்கு என்ன பொருள். ஆன்சர் கடல். ஆழி அதற்கு வந்து பொருள் பார்த்தீங்கன்னா கடல். அடுத்ததா சமர் இதற்கு என்ன பொருள். சமர் என்பதன் பொருள். ஆன்சர் போர். சமர் சொல் தரும் பொருள் பார்த்தீங்கன்னா போர். கொஸ்டின் 37. தாழம்பூ எத்திணைக்கு உரியது. ஆன்சர் நெய்தல். தாழம்பூ நெய்தல். தாழம்பூ வந்து நெய்தல் திணைக்கு உரியது. மீனவர்களுக்கு கடல் அலை வந்து தோழன். மீனவர்களுக்கு கடல் அலை தோழன். கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு டேஸ். கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு வந்து வீடு. சுடர் தரும் பொருள். சுடர் அதற்கு என்ன பொருள். ஆன்சர் ஒளி. சுடர் அதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒளி. சுடர் ஒளி. கொஸ்டின் 41. தமிழ்நாட்டின் தலை சிறந்த காப்பிய கால துறைமுகம். ஆன்சர் பூம்புகார். தமிழ்நாட்டின் தலை சிறந்த காப்பிய கால துறைமுகம் வந்து பூம்புகார். கொஸ்டின் 42. அரேபியாவில் இருந்து வாங்கப்பட்டவை. ஆன்சர் குதிரைகள். அரேபியாவில் இருந்து வாங்கப்பட்டவை குதிரைகள். கொஸ்டின் 43. தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களில் ஒன்று. ஆன்சர் அரிசி. தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களில் ஒன்று வந்து அரிசி. கொஸ்டின் 44. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. நடுவில் நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல் வந்து பட்டினப்பாலை. கொஸ்டின் 45. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது டேஸ் அறிவுரை. ஆன்சர் ஔவையாரின். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. கொஸ்டின் 46. தன் வாரிசுக்கு அருளப்பர் கொடுத்த தொகை. ஆன்சர் 50,000. வணிகம் கூட்டல் சாத்து. வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வணிகச் சாத்து. வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று. பண்டம் கூட்டல் மாற்று. ஆன்சர் பண்டமாற்று. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. கொஸ்டின் 49. வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வண்ணம் கூட்டல் படங்கள். வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள்.
கொஷின் 50. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விரிவடைந்த. ஆன்சர் விரிவு கூட்டல் அடைந்த. விரிவடைந்த அந்த சொல்லை பிரித்தோம் அப்படின்னா விரிவு கூட்டல் அடைந்த. கொஷின் 1. தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். கொஷின் 2. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். ஆன்சர் காவிரிக்கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது. கலைக்கூடமாக காட்சி தருவது. ஆன்சர் சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. கொஷின் 5. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் எதிரொலிக்க. எதிர்கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்க. கொஷின் 6. ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். ராதாகிருஷ்ணன் என இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? எப்பயுமே மறக்கக்கூடாது. தாராபாரதி. ராதாகிருஷ்ணன் தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர். ஆன்சர் தாராபாரதி. கவிஞாயிறு யார்? தாராபாரதி. கொஷின் 8. விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதையை எழுதியவர் யார்? விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதையை எழுதிய கவிஞர். ஆன்சர் தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதை எழுதியவர் தாராபாரதி. கொஷின் 9. அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாக விளங்குவது. ஆன்சர் பாரத நாடு. அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாக விளங்குவது பாரத நாடு. கொஷின் 10. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். ஆன்சர் மதுரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். கொஷின் 12. பெயர் சொல் வினை சொல்லின் தன்மையை மிகுபடுத்த வரும் சொல். ஆன்சர் உரிசொல். பெயர் சொல் வினை சொல் தன்மையை மிகுபடுத்த வரும் சொல் உரிசொல். கொஷின் 13. செயலை குறிக்கும் சொல். ஆன்சர் வினை சொல். செயலை குறிக்கும் சொல் வினை சொல். கொஷின் 14. கீழ் வருவனவற்றுள் பெயர் சொல் எது? பெயர் சொல் எது? ஆன்சர் நன்மை. நன்மை என்பது பெயர் சொல். கொஷின் 15. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். கொஷின் 16. பல மொழிகள் கற்ற புலவர். பல மொழிகள் கற்ற புலவர். ஆன்சர் பாரதியார். கொஷின் 17. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். ஆன்சர் தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் தொல்காப்பியம். அடுத்ததா கொஷின் 19. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் சிலப்பதிகாரம். கொஷின் 20. தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் அப்பர் தேவாரம். கமுகு அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா பாக்கு. பாக்குடைய தாவர இலை பேர் பார்த்தீங்கன்னா கூந்தல். உழவர் என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். ஆன்சர் நற்றிணை. உழவர் என்னும் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் நற்றிணை. பாம்பு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். ஆன்சர் குறுந்தொகை. அரசு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் அரசு. ஆன்சர் திருக்குறள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. ஆன்சர் மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு.
மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண். ஆன்சர் ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் வந்து ஆதிரை. கொஸ்டின் 27. மணிமேகலையின் வேர்பெயர். ஆன்சர் பசுப்பினி போக்கிய பாவை. மணிமேகலையின் வேர்பெயர் வந்து பசுப்பினி போக்கிய பாவை. கோவலன் மாதவியின் மகள் பெயர். ஆன்சர் மணிமேகலை. கோவலன் மாதவியின் மகள் வந்து மணிமேகலை. கொஸ்டின் 29. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 30. மணிமேகலை டேஸ் நகரை சேர்ந்தவர். ஆன்சர் பூம்புகார். மணிமேகலை பூம்புகார் நகரை சேர்ந்தவர். கொஸ்டின் 31. இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர். நம் முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல காரணம் கருதாமல் பெயர் வச்சிருப்பாங்க. அதற்கு பெயர் தான் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண்ணு. காரண பெயரை வட்டமிடுக. காரண பெயர். ஆன்சர் வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர். ஆன்சர் வாழை. இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. 5. இது எவ்வகை பெயர். ஆன்சர் பண்பு பெயர். குளம் இது எவ்வகை பெயர். ஆன்சர் இடுகுறி பெயர். குளம் என்பது இடுகுறி பெயர். பெட்டி என்பது டேஸ் ஆகும். ஆன்சர் இடுகுறி பெயர். பெட்டி என்பது இடுகுறி பெயர். எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் எளிது கூட்டல் ஆகும். எளிதாகும். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆன்சர் குற்றம். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். கொஸ்டின் 39. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆன்சர் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். ஆன்சர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். கொஸ்டின் 41. இரு பொருள்களில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது. ஆன்சர் ஏகதேச உருவக அணி. இரு பொருள் இருக்குன்னா ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இருப்பது ஏகதேச உருவக அணி. கொஸ்டின் 42. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. புறப்பொருள் வெண்பா மாலை. கொஸ்டின் 43. சுழன்று ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. ஆன்சர் திருக்குறள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. கொஸ்டின் 44. முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் என்று கூறியவர். ஆன்சர் தேவநேய பாவாணர். முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். கொஸ்டின் 45. நீரின்றி அமையாது உலகு இவ்வடி இடம்பெற்ற நூல். ஆன்சர் திருக்குறள். நீரின்றி அமையாது உலகு இவ்வடி இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள். கொஸ்டின் 46. பலகொற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டா அழகதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உளவா பலகற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். இந்த அடி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நாலடியார். கொஸ்டின் 47. எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உணருதலை எத்தனை ஞானிகள் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. ஆன்சர் தாராபாரதி. கொஸ்டின் 48. சீவக சிந்தாமணி என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் திருத்தக்க தேவர். கொஸ்டின் 49. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஆன்சர் பாரதிதாசன். கொஸ்டின் 50. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இப்பாடல் அமைந்துள்ள நூல். ஆன்சர் குறுந்தொகை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இப்பாடல் அமைந்துள்ள நூல் வந்து குறுந்தொகை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம்.